எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேங்க. இன்னைக்கு நம்ம ராஜாவின் முத்துக்கள் யூடியூப் சேனல்ல நோயின்றி 100 வயது வரை வாழ்வது எப்படி பாகம் 2 பார்க்க போறோங்க. போன முறை நம்ம இஞ்சி சுரசம் பார்த்தோம். காலையில் இஞ்சின்னு சொன்னதுனால இப்போ கடும் பகல் சுக்கு, அதுக்கு ஏற்ற போல சுக்கு ரெசிபி ஒன்று பார்க்க போறோங்க. சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை அப்படின்னு ஒரு வாய்மொழி இருக்குதுங்க. ஏன்னா இந்த சுக்கு பொதுவான உடல் சோர்வு, உடல் அயற்சி, உடல் வலி, அதிலிருந்து சளி, இருமல், அஜீரண கோளாறுகள் என பல நோய்களுக்கு மருந்தாக பயன்படுதுங்க. அப்படிப்பட்ட சுக்கை வச்சு இன்னைக்கு நாம் சுக்கு மல்லி காப்பி எப்படி தயார் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முதல்ல தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்க்கலாங்க. சுக்கு 100 கிராம், மல்லி விதை 4 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், பனை வெல்லம் தேவையான அளவு. முதல்ல வாணலியை அடுப்பில் வச்சு சூடானதும் தனியாக எடுத்து வறுத்துக்கலாம். கொஞ்சம் நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. பாருங்கள், நல்ல நிறம் மாறி இருக்குது, நல்ல வாசனையாகவும் இருக்குதுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்டில் கொட்டிக்கலாம். சுக்கை எப்போவுமே பவுடர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஹாஃப் டே வெயிலில் காய வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பவுடர் பண்ணுறதுக்கு. இல்லைன்னா இந்த மாதிரி தனியாக வறுத்ததுக்கப்புறம் அந்த சூடான வாணலில் போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே பரட்டி விட்டிங்கன்னா அந்த இதிலே கொஞ்சம் காஞ்ச மாதிரி ஆகிடும். பவுடர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குங்க. சுக்கை எடுத்துக்கலாம். இப்போ வாணலை காய வச்சு சூடானதும் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். மிளகு லைட்டாக வெடித்து வர நேரத்துக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க. சீரகம் கருகாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. மிளகும் சீரகமும் நல்லா வறுபட்டுருச்சுங்க. இப்போ தனியாக கூட இதையும் சேர்த்து அந்த பிளேட்டில் கொட்டிக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும் எல்லாமே. இதெல்லாம் ஆற நேரத்துக்குள்ளே நம்ம சுக்கை தட்டி எடுத்துக்கலாங்க. இப்படி சுக்கா முழுசாக போட்டு நம்ம மிக்சியில் அரைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். மிக்சி பிளேடும் உங்களுக்கு ரிப்பேர் ஆகிடுங்க. அதனால் இப்போ கொஞ்சம் நம்ம 1-2 தட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதை கூட சேர்த்து மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாங்க. சுக்கு தட்டி எடுத்தாச்சுங்க. இப்போ சுக்கை மிக்சி ஜாரில் எடுத்துக்கலாம். கூடவே நம்ம வறுத்து ஆற வச்சுருக்கிற தனியா, அதாவது மல்லி விதை, மிளகு, சீரகம் இது எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா பவுடர் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நல்லா பவுடர் ஆயிடுச்சுங்க. இதை நான் ஜலிக்க போகிறது இல்லைங்க. ஏன்னா சுக்கு காஃபி போடுறப்ப அதை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி தாங்க குடிக்க போகிறோம். அதனால் இப்படியே பேக் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை கொஞ்சம் ஆற வைக்கலாம். ஆற வச்சதுக்கப்புறம் நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது நம்மளுக்கு ஒரு 2 மாதம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த பவுடர்லேருந்து சுக்கு மல்லி காப்பி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ நான் 3 பேருக்கான அளவு சொல்ல போகிறேங்க. இப்போ 3 பேருக்கு 3 ஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ டம்ளர் தண்ணி எடுக்கிறது 4.5 டம்ளர் தண்ணி எடுத்துகிட்டு அது கூட 3 ஸ்பூன் இந்த சுக்குமல்லி காப்பி பொடியை போட்டு நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். அது 3 டம்ளரை வத்தற வரைக்கும் கொதிக்க வைக்க போகிறோம். அப்போ தான் நல்லா சாறு இறங்கி இருக்குங்க. கொதிக்க ஆரம்பித்ததும் இப்போ நம்ம பனை வெல்லத்தை 1-2 உடச்சி போட்டுக்கலாங்க. இப்போ பார்த்தாலே தெரியுதுங்க, முதல்ல வச்சுருந்த அளவை விட கம்மியாக இருக்குதுன்னு பார்த்தோன்னே தெரியுதுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். வடிகட்டிட்டு மிதமான சூட்டில் மதிய வேளை உணவுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கலாங்க. எந்த அஜீரண கோளாறும் வராது, பித்தத்தையும் குறைக்குங்க. இன்றைக்குள்ள குறிப்பு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இந்த குறிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ராஜாவின் முத்துக்கள் யூடியூப் சேனலில் வர எல்லா வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வர்ற மாதிரி பார்த்து பயன்பெறுங்க.
மீண்டும் நோயின்றி 100 வயது வரை வாழ்வது எப்படி பாகம் 3ல் சந்திக்கலாங்க. நம் பாரம்பரியத்தை போற்றுவோம், ஆரோக்கியத்தை மீட்டெடுப்போம். நன்றி.